வணக்கம். ராஜேஷ் உப்பு பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி பலனை தரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குரு பெயர்ச்சியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் குரு பெயர்ச்சி ஆகிறாரு. ஏற்கனவே உங்களுக்கு குரு லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து பலனை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவருடைய பலன் குறைவதற்கு மற்ற கிரகங்கள் தான் காரணமாக வழிய மற்றபடி அவர் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார். தற்சமயம் பயிற்சியாகி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா 11ஆவது வீட்டில் இருந்து 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் போகிறாரு. அப்போ விரய குருவாக அவர் மாறுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். அந்த விரய குரு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி பலனை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த பலனை விட கொஞ்சம் குறைவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். ஏன்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா திடீர் செலவுகளை குறிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்படின்னால குருவும் அந்த இடத்துல போகும்போது அங்கே ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பணம் வரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் செலவுகளும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செலவுகளை அவர் எடுத்து கொடுப்பார். இந்த செலவுகளே பார்த்திங்க அப்படின்னா முதலீடு செலவாகவும் இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சுப செலவுகளாகவும் அதை மாற்றலாம். அதை மாற்றுறது பார்த்திங்க அப்படின்னா நமது கையில் தான் இருக்குது. அதுக்கு நம்மளுடைய திட்டமிடுதலும் ஒரு காரணமாக இருக்கலாம். முதலீடு செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது நிலங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஷேரை வாங்குறது, இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அது முதலீடுகள் செலவுகளாக உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ திடீர் செலவுகள் வர்றது அப்படிங்கிறது மருத்துவ செலவுகளாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி விட்டுருவார். அதை தவிர்த்துட்டு என்ன பண்ணலாம், சுப செலவுகளாக எடுத்துக்கலாம். சுப செலவுகள் அப்படிங்கிறது அந்த வீட்டிலேருந்து தான் வரும். அப்போ சுப செலவுகள் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு திருமணம் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு காது குத்து வைக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதன் வழியாக அந்த செலவுகள் போகும். அதே நேரத்தில் அதன் மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கி கொடுப்பாரு. இப்போ அந்த குரு பார்த்திங்க அப்படின்னா அவரோட பார்வை எங்கே விழுவுது அப்படின்னா உங்கள் ராசிக்கு, அதாவது மிதுனத்திற்குலேருந்து 4ஆவது வீட்டுக்கு அவர் பார்வையை செலுத்துகிறார், 5ஆவது பார்வையாக. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால சுகங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு இடமா தான் அந்த இடம் இருக்குது. அப்போ வண்டி வாகனம் வாங்குகிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் 2 வீலரோ இல்லை 4 வீலரோ இந்த மாதிரி நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில். ஏன்னா அங்கே ஒரு சுப ஒரு பார்வை கிடைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிலத்தில் முதலீடு பண்ணுறதும் பார்த்திங்க அப்படின்னா அந்த 4ஆம் இடத்துல தான். அப்போ அந்த 4ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த பார்வை அங்கே கிடைக்கும் போது அதன் வழியாகவும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா முதலீடுகளை அங்கே கொண்டுட்டு போகலாம். நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வாய்ப்பை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பார்வை மூலம் அங்கே நமக்கு கொடுக்குறாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா குரு அமர்ற இடத்தை விட அவர் பார்க்குற பார்வை இருக்குது பாருங்கள், அதன் மூலம் நிறைய விசேஷமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அப்படிங்கிறனால அவர் 4ஆம் பார்வையை பார்க்கும்போது தாய் வழிகளில் உள்ளது, வண்டி வாகனங்கள், நிலம், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல விதமாக அமைவதற்கு ஒரு காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதலீடுகளை செய்யணும். ஏன்னா 12ஆவது வீட்டில் இருந்துட்டு அவர் திடீர் செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி செலவுகளை நீங்கள் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ அந்த திடீர் செலவுகள் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். திடீர் செலவுகள்னால் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி வரும்போது உடல்நிலையும் பாதிப்பு வரும். அதே மாதிரி உங்களுடைய செலவும் ஆகுது, உங்களோட பணமும் கரையுது, இல்லை கடன் வாங்குகிற ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி முதலீடுகளோ இல்லை சுப நிகழ்ச்சிகளோ இதை செய்யும் போது அதை நீங்கள் தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா குருவோட பார்வை 7ஆம் பார்வை அப்படிங்கிற ஒரு பார்வையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் ராசியிலிருந்து 6ஆவது வீட்டை பார்க்குறாரு. அப்போ மிதுனத்துக்கு 6ஆவது வீட்டை அவர் பார்க்கும் போது பார்த்திங்க அப்படின்னா
6வது வீட்டுக்கு ஒரு சுபரோட பார்வை கிடைக்கிறது அப்படிங்கிறது நல்லது தான். அப்போ அந்த நல்லதான ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நோய் நொடிகள் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் முதல்ல. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கடன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்காது, கடன் தொந்தரவுகள் இருக்காது, வம்பு வழக்குகள் வராது, எதிரியோட கை ஓங்காமல் இருக்கும், எதிரிகள் வந்து எதுவுமே உங்களை வந்து ஒரு பெருசாக வந்து செய்ய மாட்டாங்க, ஒரு துரோகம் செய்கிறதோ இல்லை ஏதாவது ஒரு வம்பில் மாட்டி விடுறதோ இது எதுவுமே வந்து உங்களுக்கு இருக்காது. ஆனால் மருத்துவ செலவுகளும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்துட்டுருப்பீங்க, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவரோட பார்வை கிடைக்கிறதுனால அது வந்து குறைவதற்கான வாய்ப்பும் வந்து உருவாகும். கடன் தொந்தரவுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குருவோட விசேஷமான 9வது பார்வை எங்கே பார்க்குறாரு அப்படின்னா உங்களுடைய 8வது வீட்டை வந்து பார்க்குறாரு. அப்போ 8வது வீடு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ஒரு மறைவு ஸ்தானத்துக்கு தான் வந்து வருது. அப்போ மறைவு ஸ்தானத்துலேருந்து வரும்போது என்னென்னா உயில் விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நல்லது நடக்கலாம். இல்லை ஏதாவது எல்ஐசி போட்டிருந்தீங்க, இல்லை பிஎஃப் போட்டிருந்தீங்க, இதெல்லாம் உங்கள் கைக்கு வராமல் இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த நேரத்தில் அவர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவார். ஏதோ இப்போ பண விஷயங்கள் மாட்டியிருந்தால் கூட அது எல்லாமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படிங்கும்போது அந்த குரு என்ன பண்ண போகிறாருன்னா அதை வந்து கொடுக்க போகிறார். அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரியில் யோகம் அடிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அடிக்கும். அப்படிங்கிறனால அதையும் நீங்கள் வந்து பயன்படலாம். அதாவது திடீர் செலவுகளை ஏற்படுத்தி இருந்தால் கூட திடீர் பெரிய பண வரவுகளையும் அவர் ஏற்படுத்துகிறாரு. அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக வந்து நீங்கள் வந்து செயல்படுத்தணும். அதாவது குருவோட பார்வை வந்து 2 மறைவு ஸ்தானத்துக்கு வந்து கிடச்சிருது. ஒரு 6வது, அதாவது ஏற்கனவே மறைவு ஸ்தானமான 12வது வீட்டில் இருந்து அவர் 6வது வீட்டுக்கும் பார்க்குறாரு, 8வது வீட்டுக்கும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மறைவு ஸ்தானங்கள் எல்லாமே வந்து நல்ல புனிதத்தன்மையை அடையுது. அப்போ புனிதத்தன்மையை அடையும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதன் வழியாக கெடுதல் வராமல் நல்ல விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய செயல்பாடுகள் ஏற்கனவே வந்து தடைப்பட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா அஷ்டம சனி காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிகள் ரொம்ப பாடுபட்டீங்க, நிறையா வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, அது எல்லாம் விலகிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா குருவும் ஒரு நல்ல நிலையில் வந்து உங்களுக்கு இருந்து அவர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை நடத்தி கொடுக்குறாரு. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னா அதன் வழியாக நீங்கள் பொருள் ஈட்டுறதோ செல்வ வளங்களை பெறுறதோ மகிழ்ச்சியாக இருக்கிறதோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஏற்படுத்திக்கணும். அப்போ வந்து இப்போ குருவுக்கு வந்து 12வது வீட்டில் இருக்கிறது, அதுக்கு பரிகாரம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்குறது வந்து உண்டு. அப்போ 12வது வீட்டில் இருக்கும்போது விரைய குரு என்ன பண்ணுவாருன்னா அந்த மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகிறாரா, இல்லை தொலைதூர பயணங்களை அடிக்கடி போகிற மாதிரியான ஒரு விஷயங்களை ஏற்படுத்துகிறாரா, அதனால் நீங்கள் என்னெல்லாம் பரிகாரம் அப்படிங்கும்போது முதல்ல குருவுக்கு பரிகாரங்கிற ஆலங்குடியில் போய் அந்த குருவை வந்து வழங்கிட்டு வந்துடுங்க. அதன் பிறகு என்ன பண்ணுங்க அப்படின்னா வியாழக்கிழமை தோறும் நல்லா வந்து என்ன பண்ணுங்க தயிர் சாதம் வச்சு ஏழைகளுக்கு வந்து கொடுங்க. ஒரு 10 பேருக்கோ இல்லை உங்களால் முடிஞ்சது 3 பேருக்கு கொடுக்க முடிஞ்சாலும் வந்து கொடுங்க, இல்லை ஒரு நபருக்கு கொடுக்க முடிஞ்சாலும் வீட்டிலேயே வந்து தயார் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி இந்த தயிர் சாதத்தை வந்து அன்னதானமாக நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரைவுக்குறினால் வரக்கூடிய மருத்துவ செலவுகள் மருத்துவமனைகள் செல்வது இது எல்லாமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறைவதற்கு ஒரு காலமாக வந்து நீங்கள் வந்து இப்போ செய்யலாம். பரிகாரத்தை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தொடர்ச்சியாக வந்து செஞ்சுட்டு வரணும். அப்படி தொடர்ச்சியாக செய்ய முடியலை அப்படின்னா மாதத்துக்கு ஒரு நாளும் பண்ணுங்கள், இன்னும் இல்லைன்னா இல்லை மாதத்துக்கு ஒரு 4 வியாழக்கிழமை வரப்போது அந்த வியாழக்கிழமையில் நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா விரையக்கூறுனால உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நல்லதே நடைபெறும். அப்படிங்கிறத வந்து நீங்கள் மனதில் கொண்டு செயல்படுங்க. நன்றி.